மக்களே, மேட் ஃபார் ஈச் அதர் ஷோல இன்னைக்கு டோக்கன் ஆஃப் ட்ரஸ்ட் 3வது டாஸ்க் நடந்து முடிஞ்சது. அந்த டாஸ்க்ல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன் கடைசியில ரிவீல் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அது ஒன் பை ஒன்னா ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள், நிறைய கேள்விக்குறிகள் வந்திருக்குது. இதுல ஒரு கப்பலுக்கு அந்த கேண்டில் லைட் டின்னர் ஒருத்தருக்கு போய் சேர்ந்துருக்குது. 2 பேருக்கு பாத்தீங்கன்னா டேஞ்சர் ஜோன்ல அமைச்சிட்டு பிரேமகுரு அவங்களுக்கு ஒரு சில டாஸ்க்லாம் கொடுத்துருக்கிறார். அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோ. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பா போட்டுருணும் மக்களே, போட்டுருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். ஸோ ஆல்ரெடி 2 டாஸ்க் நடந்துருச்சு. அதுல ஒன்று பிரியங்கா அண்ட் ஷிவ் டீம் 15,000 டோக்கன்லையும், இன்னொரு பக்கம் அஞ்சலி அண்ட் பவன் டீம் பார்த்தீங்கன்னா 14,000 டோக்கன்லையும் 1000 டோக்கன் வித்தியாசத்தில் இருக்காங்க. இந்த 3வது டாஸ்க்கு ரொம்ப ரொம்ப குரூஷியலான டாஸ்க். அந்த டாஸ்க்கை யாரு ஜெயிக்கிறாங்களோ அப்படியே அந்த டேபிளை திருப்பி போடுற நிலைமையில இருக்கக்கூடிய டாஸ்க் தான். இதுல ஒரு ட்விஸ்ட், ஸ்ரீமுகி வந்த உடனே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, டைரக்டா சொல்லிட்டாங்க இந்த டாஸ்க்கு 4 டீம் இல்ல 5 பேரா பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்கன்றத சொல்லி மகேஷுக்கும் இதுல ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ இந்த டாஸ்க்கு கம்பல்சரி ஒரு ஆண் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நோ ஃபீமேல்ஸ். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு பாய் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஷிவ் வராரு, சித்து வராங்க, பவன் வராரு, பானு வராரு, மகேஷ் வராரு. இந்த 5 பேர் தான். அதுலயும் குறிப்பா இதுல மகேஷுக்கு ஒரு பவர் கொடுத்துருக்கோன்றதையும் ஓப்பனா ரிவீல் பண்றாங்க. மகேஷுக்கு நாங்க ஒரு பவர் கொடுத்துருக்கோம், இந்த டாஸ்க் ஜெயிச்சார்னா அந்த பவர் அவருக்கு போய் சேரும். அவர் யாருக்கிட்டயோ ஸ்டீல்ன்ற ஆப்ஷனை வாங்கியிருக்கிறார். யாருக்கிட்ட காயின் அதிகமாக போதோ அது அவங்களுக்கும் போய் சேர்ந்துரும். அது ஒருத்தரை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு போய் சேரணும்னா இன்னைக்கு அந்த டாஸ்க்ல இவர் ஜெயிச்சா மட்டுமே அந்த வாய்ப்பு அவருக்கு போய் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே ஓப்பனா ரிவீல் பண்றாங்க ஸ்ரீமுகி. ரிவீல் பண்ண உடனே பெட்டு கட்டணும் இல்லையா? பெட்டு கட்டும் போது கடந்த 2 டாஸ்கா எல்லா கப்பல்ஸுமே என்ன பண்ணாங்க, சேஃபா கேம் விளையாடி 2000 கட்டினாங்க. இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்க, 5000 ஒரு மேக்சிமம் மினிமம் அமௌண்ட்டே 5000 மேல கட்டலாம். 5000 நீங்க கட்டியே ஆகணும்ன்ற ஒரு விஷயத்த சொல்லியாச்சு. இதை சொன்ன உடனே 4 டீமுமே ரிஸ்க் எடுக்க வேணாம், 5000 அப்படின்றத கட்டிடலான்ற மாதிரி 5000 கட்டிடுறாங்க. கட்டி முடிச்ச உடனே டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்லிப்பரி ஸ்லைடிங் பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க. அந்த ஸ்லைடிங் பிளாட்ஃபார்ம்ல ஒரு 5 கயிறு தொங்க விட்டுருக்காங்க. ஸோ அந்த ஸ்லைடிங்ல நம்ம ஏற முடியாது, ஏன்னா அது வழுக்கும். ஏன்னா வழுக்கிறதுக்காகவே ஸ்லிப்பர் அந்த நிறைய வழுக்கு தன்மையான விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு அந்த ஸ்லிப்பரி பிளாட்ஃபார்ம்ல ஏறி போயிட்டு மேலே ஸ்டார்ஸ் தொங்கிட்டு இருக்கும். அந்த ஸ்டாருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். 200, 150, 50, 100 அப்படின்ற மாதிரி வேல்யூ இருக்கும். ஸோ இந்த 5 மெம்பர்ஸுமே போய் எடுக்கணும். எடுத்துட்டு ஒரு பாக்ஸ் போட்டு அந்த இடத்துல வைக்கணும். ஸோ யார் அதிகமாக வைக்கிறாங்களோ, யார் இந்த எண்ட் ஆஃப் த டாஸ்க்ல யாருக்கிட்ட அந்த பாயிண்ட் அதிகமாக இருக்கோ அவங்க தான் வின்னர். இதுல நீங்க போய் எடுக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை, எடுத்துட்டு நீங்க அதை பாதுகாக்கணும். பாதுகாக்கும் போது ஏகப்பட்ட சண்டைகள்லாம் நடக்கும் அப்படின்றதான் டாஸ்க் சொல்லியாச்சு. இதுல 10 நிமிஷம் டைமிங். அந்த 10 நிமிஷத்துல யார் லீடிங் பாயிண்ட் எடுக்கிறீங்களோ வின்னர். இதுல 2 பேர் பாத்தீங்கன்னா இதுவா போட்டாங்க. யாரு? கோஆர்டினேட்டரா போட்டாச்சு. யாரு? அந்த கேமை கரெக்டாக விளையாடுறாங்களான்னு சொல்லிட்டு 2 ஸ்டார் கொடுத்துட்டாங்க, கார்டு வேற கொடுத்துட்டாங்க. எல்லோ கார்டு, கிரீன் கார்டு. எல்லோ கார்டுனா பிசிக்கலா அந்த மாதிரி நடக்கிற மாதிரி இருந்தா 30 செகண்ட் அவங்க டாஸ்கை பாஸ் பண்ணிடணும். இதே ரெட் கார்டுனா அந்த கேம் விட்டு டிஸ்குவாலிஃபை. இதுல பாத்தீங்கன்னா சந்தியா அண்டு ஜானுவை சொல்லிட்டாங்க. எப்படி? சந்தியா அண்டு இவங்கள சொல்லியாச்சு, சாண்ட்ரா, இவங்க 2 பேர் சொல்லியாச்சு. டாஸ்க் ஆரம்பிக்குது. ஷிவ் தான் பயங்கர லீடிங் எடுக்கிறார். ஷிவ் போய் ஷிவும் சித்தும் பயங்கர காம்படிஷன்ல போகுது. காம்படிஷன், உச்சகட்ட காம்படிஷன். 2 பேரும் மாறி மாறி எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல ஷிவ் அந்த கயிறு எழும்போது வழுக்கி விழுந்துடுறாரு. வலிக்கு உள்ள நேரம் பாத்தீங்கன்னா மேல இருந்து ஸ்லைடிங்ல சித்து வேற வந்துடுறாரு. 2 பேரும் அங்கே இன்ஜுரி சுச்சுவேஷன் ஆயிருது. அதுல கால் இன்ஜுரி, ஷிவுக்கு கால் இன்ஜுரி ஆயிருது. டாக்டர் செக் பண்றாங்க. இதுக்கப்புறம் கேம்ல பார்ட்டிசிபேட்டே பண்ணக்கூடாது அப்படின்றத ஓப்பனா சொல்லிடுறாங்க. எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்றத சொல்லிடுறாங்க. உடனே ஷிவ் இல்ல நான் பார்ட்டிசிபேட் பண்றேன், இதெல்லாம் பண்றேன்றாரு. இல்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. இதுக்கு நடுவுலயே சண்டை வந்துருது பானுக்கும் ஷிவுக்கும். ஏன்னா ஒருத்தர் ஒரு ஸ்டாரை எடுத்துட்டு போய் ஒரு பொசிஷன்ல வச்சுட்டு தான் 2வது ஸ்டாருக்கு போகணும். இங்க ஸ்நாச்சிங்ன்றது இந்த ஸ்டார் மொத்தத்தையும் அந்த மேலே ஏறி எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஸ்நாச்சிங் கண்டினியூ ஆகும். இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, ஷிவ் மேல இருந்து ஸ்லைடிங்ல வரும்போதே ஸ்டார் கீழே விழுந்துருச்சு. பானுவும் அப்படியே கீழே வரும்போது அந்த ஸ்டாரை எடுக்கிறார். ஸோ ஆக்சுவலா ஒருத்தர் ஒரு ஸ்டாரை தான் எடுக்கணும். அந்த இடத்துல பானுக்கும் ஷிவுக்கும் மாத்தி ஆர்குமெண்ட். இவர் ஸ்நாச் பண்றாரு, கேம் ரூல மீறலாம் ஷிவ் சொல்றாரு. ஆனா அது கரெக்ட் தான், இவர் ஸ்நாச் தான் பண்ணாரு. அதைத்தான் அவர் சொல்றாரு. எங்க ஸ்நாச்சிங் இஸ் டிஃபரண்ட், நீங்க கீழே போட்டீங்க, அதை நான் எடுத்துங்க, இதுக்கும் அதுக்கும் வேறங்கன்ற மாதிரி சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிட்டு
அங்க வாக்குவாதம் நடந்து முடியுது. ஷிவ் வந்து நான் விளையாடியே ஆவேன்ற மாதிரி கேம் சொல்றாங்க. உடனே டாக்டர்லாம் அவர் கேம் விளையாடக்கூடாது, இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்றதையும் ஓப்பனா சொல்லிடுறாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, பிரியங்கா வந்து நான் கேம் விளையாடுறேன், நான் பாதுகாக்கிறேன், நீ விட்டுருவேன்னு சொன்னாலுமே அவர் கேட்கல. நான் ஸ்லைடிங்ல இதுக்கப்புறம் நீங்க போய் எடுக்க வேணாம், நீங்க பாதுகாத்தா மட்டும் போதும்ன்ற மாதிரி சொன்னும்போது நான் பாதுகாக்கிறேன், என்னால இந்த காயினை பாதுகாக்க முடியும், அந்த ஸ்டாரை பாதுகாக்க முடியும்ன்றது சிவ் தீவிரமா ஒரு முடிவு எடுக்கிறார். இதுக்கு நடுவுல சிவுக்கு அவ்வளவு பெரிய அடிபட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல கேம் எப்படியா ஜெயிச்சிடலாம், கேமை பார்த்தலாம். அஞ்சரி வந்து அடிப்பட்ட நேரத்திலையும் போய் ஸ்டார் எடுக்கிறதுக்கும் பிளானிங் போட்டாங்க. அதை வந்து கழுவி ஸ்டீமுக்கு ஊத்துறாங்க. ஒரு கேமை எப்படி விளையாடணும்னு தெரியாத, இந்த மாதிரி ஒரு அடிபட்டு இருக்க நேரத்துல தான் போய் கேம் விளையாடுவீங்களா, என்ன பிஹேவியர் இது, என்னது இதுன்ற மாதிரி ஸ்ரீமுகி மூஞ்சுக்கு நேராவே வந்து ஒரு பக்கம் கேட்ட தருணத்தை பார்க்க முடிஞ்சு. முடிந்ததுக்கு அப்புறம் இந்த டாஸ்க், அந்த தீஃப் மேல இருந்து எல்லாரும் அந்த ஃப்ளோர்ல இருந்து மொத்த ஸ்டாரையும் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஸ்நாச்சிங் டைம் வருது. ஸ்நாச்சிங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பானு கிட்ட பயங்கரமா அட்டாக் பண்ணி பானு கிட்ட இருந்து காயின் போயிடுச்சு. ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிட்டாரு, சிவு பாதுகாத்துட்டு இருந்தார் இல்லையா, பாதுகாத்துட்டு இருந்த சிவுமே வந்து பானு கையில இருந்து அந்த ஸ்டாரை எடுத்துட்டு போகும்போது பானு ரொம்ப அப்செட். ஒரு காயினும் இல்ல, ஒரு ஸ்டாருமே இல்ல. அடுத்து பானு போய் சிவ அட்டாக் பண்ணும்போது அங்க பிசிக்கல் ஆகுது அப்படின்ற மாதிரி எல்லோ கார்டு கொடுத்துறாங்க சந்தியா. எல்லோ கார்டு சொத்தவொன்னா அங்க ஜானு கடுப்பாயிட்டு மாத்தி ஆர்குமெண்ட் நடக்குது. அதுல நிறைய மேக்சிமம் ட்ரை பண்ணாங்க, எல்லாருமே ட்ரை பண்ணாங்க ஸ்நாச் பண்றதுக்கு, வேற மாதிரி இருந்தது. ஆனா அதுல சிவ் வந்து அந்த 50 ஸ்டாரை ஸ்நாச் பண்ணதான் அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸ்நாச் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, இந்த டாஸ்க் நடந்து முடியுது. யார் யார்கிட்ட எவ்வளவு பாயிண்ட் செக் பண்ணா, சித்து கிட்ட 400 பாயிண்ட் இருக்கு, பவன் கிட்ட 250 இருக்குது, பானு கிட்ட முட்டை, மகேஷ் கிட்ட 250, சிவு கிட்ட 400. ஸோ ஆக்சுவலா சிவு கிட்ட ஒரு 200 150 இருந்திருக்கு. 50 ஸ்நாச் பண்ணதால 400 பாயிண்ட் ஆயிருச்சு. ஸோ 2 பேரும் டை பிரேக்கர். அதனால என்ன பண்ணிட்டாங்க, 20,000 அமௌண்ட்டா சித்துக்கு 10,000, சிவுக்கு அந்த 10,000ன்ற மாதிரி ஈக்குவலா பிரிச்சு முடிச்சிட்டாங்க. பிரிச்சு முடிச்ச உடனே அங்க அந்த க்ளூவை ரிவீல் பண்றாங்க. ஸோ ஸ்பிளிட்டார் ஸ்டீல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரியங்கா அண்ட் சிவ் தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க மகேஷ் அவர்கள். அப்படின்னும் போது உடனே பிரியங்கா, நாங்க நினைச்சோம், எங்களை ஒரு ஸ்ட்ராங் டீமா நினைக்கிறீங்களா, அதுவே எங்களுக்கு சந்தோஷம், சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு பாயிண்ட் கணக்கு பண்றாங்க. பிரியங்கா சிவ் கிட்ட 20,500 இருக்கு, கல்யாண் கிட்ட 500. கல்யாண் டீம் என்ன பண்ணிருக்காங்க, கால்குலேஷன் பண்ணி பாயிண்ட் வைக்கும்போது 500 எக்ஸ்ட்ரா வச்சிட்டு இருக்காங்க, அது பிரியங்காவுக்கு போயிருச்சு. அஞ்சலி டீம் 9,000 அண்டு சந்தியா டீம் 10,000. இவங்க இவ்வளவு பாயிண்ட்ஸ்ல எல்லாம் நின்றுட்டு இருக்காங்களா. அடுத்து கல்யாண் ஸ்பிளிட்டா என்ன சொல்லிட்டாங்க, ஸ்டீல் ஆர் ஸ்பிளிட் இருக்கு இல்லையா, அந்த டாஸ்க் வருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரிவீல் பண்றாங்க, கல்யாண் வந்து ஸ்டீலை செலக்ட் பண்ணிருக்காருன்னும் போது அங்க ஜானு பானு ரொம்ப அப்செட். கல்யாண் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு, இது நாங்க எதிர்பார்க்கலன்ற மாதிரி அவங்க அப்செட் ஆயிடுச்சு. அண்ட் சந்தியா அண்ட் சோனியா வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டாங்கல்ல, அதையும் நம்மளால எல்லாருமே ஸ்பிளிட். ஆனா ஸ்டீல் பண்ணது ஒரே ஒரு யாரு, கல்யாண். அதை தாண்டி இதுல குறிப்பா நீத்து அண்ட் நட்ராஜ் அவங்க 2 பேருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங். இது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்களுக்குள்ள வெளியே அதர் ஷோலயே பல பிரச்சனைகள் இருக்கு. இப்போ இது ஒரு நம்பிக்கைக்கான நேரம்ன்றதான் 2 கப்பலுமே மாத்தி கொடுக்குறாங்களான்னு பார்த்தாங்க. அப்போ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நிலைநாட்டப்பட்டுச்சு, இதெல்லாம் நிலைநாட்டப்பட்டுச்சுன்ற மாதிரி குவைட் எமோஷனலா பேசின தருணத்தையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. இட் வாஸ் குவைட் எமோஷனல் மூமெண்ட். அதுக்கப்புறம் கோல்டன் கப்பலுக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்னன்னா கோல்டன் கப்பலுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு பவர் கொடுக்குறோம், நீங்க என்ன பண்றீங்கன்னா ஏதாவது ஒரு டீமை செலக்ட் பண்ணி அவங்க கிட்ட காயின் இருந்தா நீங்க 2,000 பறிச்சு நீங்க வச்சுக்கலாம், இல்ல யாருக்காவது கொடுக்கலாம். போது கோல்டன் கப்பலான கல்யாண் அண்ட் வசந்தி என்ன பண்ணாங்க, 2,000 ரூபாய் பறிச்சு இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, ஜானுபானுக்கு. ஏன்னா அவங்க டீம்மேட் இந்த மாதிரி ஸ்டீல் பண்ணியாச்சுல, இதை கொடுத்த உடனே ஜானுபானு ஓகே. பட் இருந்தாலும் அவங்க அப்செட் ஆயிட்டாங்க. ஏன்னா இங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் பாண்டை கிரியேட் பண்ணி வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணிட்டாங்க, இது ரொம்ப தப்பா இருக்குன்ற மாதிரி ஜானுபானை பேசினோன்னே உடனே ஸ்ரீமுகி, இது ஒரு கேம்ல இண்டிவிஜுவலா ஜெயிக்கணும், அவங்க இருக்கணும்னு தான் வந்திருப்பாங்க, இது வந்து இந்த கேம்ல எல்லாமே சகஜம் தான், அதை சகஜமா தான் பாத்துக்கணும்ன்ற மாதிரி ஸ்ரீமுகியும் அந்த இடத்துல பேசி முடிச்சு பாயிண்ட்ஸ் டேபிள் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வராங்க. அதுல பிரியங்கா அண்ட் ஆசியா 2 டீமுமே 25 பாயிண்ட், சித்து வந்து 20 பாயிண்ட், நீத்து அண்ட் அஞ்சலி டீம் வந்து 15 பாயிண்ட், சந்தியா 10 பாயிண்ட், ஜானு 5 பாயிண்ட், வசந்தி 0. இந்த எண்ட் ஆஃப் த டே இந்த கால்குலேஷன் டாஸ்க்ல ஓகே ஸ்கேல் ஆஃப் லவ்ல மகேஷ் முட்டை பாயிண்ட். போன வாரமும் முட்டை, என்ன மகேஷ் கடைசி டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறதே மகேஷ்க்கு ஒரு வேலையா போச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. சந்தியா வந்து 20 பாயிண்ட், சித்து வந்து 40 பாயிண்ட், பிரியங்கா 45. ஸோ டாப் ஆஃப் த டேபிள்ல பிரியங்கா அண்ட் சிவ் தான் இருக்காங்க. ஆசியா 40 பாயிண்ட், நீத்து 20, அஞ்சலி 25, ஜானுபானு 30 அண்ட் கல்யாண் 15. ஓகே டேஞ்சர் ஜோன்ல வந்தாச்சு கல்யாண். ஸோ இதுல கோல்டன் கப்பல் யாரா வர போறாங்க, சிவன் பிரியங்கா. அவங்களுக்கு கேண்டில் லைட் டின்னர் சூப்பரா இருந்ததுங்க. அங்க அந்த இதெல்லாம் செய்வாங்கல்ல,
பானை இந்த களிமண் வச்சு செய்வாங்களா அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த அவங்களுக்கான ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த விஷுவல்ஸே பார்க்கறதுக்கு செமையா இருந்துச்சு. அடுத்து சாண்ட்ரா மற்றும் மகேஷை கூப்பிட்டு ஒரு ரூமுக்கு பிரேமோகரை கூப்பிட்டு போயிட்டு ஒரு பிளேட்டு உடஞ்சு போன பிளேட்டும் உடையாம பிளேட்டும் அதுல உடஞ்சு போன பிளேட்டை நீங்க ஒட்டுங்க, அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற தப்பு என்னென்னு சரி பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் அந்த இடத்துல நடந்தது. 2 பேரும் மாத்தி மாத்தி பேசி அதை சரி பண்ண விதம், அந்த பிளேட்டை கம்ப்ளீட் பண்ண விதம்னும் போது செமையா இருந்துச்சு. ஏன்னா 3 வாரம் அவங்க டேஞ்சர் ஜோன்ல இருந்தாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்குற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணது. தட் வாஸ் பிளாஸ்ட். அண்ட் தென் கல்யாண் அண்ட் வசந்தி போன வாரம் இந்நேரம் அவங்க கேண்டில் லைட்ல இருந்தாங்க, இந்த வாரம் இந்நேரம் டான்ஸ் ஜோன்ல இருக்காங்க இல்லையா. அவங்க கிட்ட அந்த பிளேட்டை கொடுத்து அந்த உடைக்க சொல்லி உடைச்ச பிளேட்டை ஒட்ட வச்சு அவங்களுக்குள்ள இருந்த பாண்டிங்ல கிரியேட் பண்ண விஷயமும் சூப்பரா இருந்தது. அதுல குறிப்பா வசந்தி ஜானுபானுக்கு நாங்க பண்ண விஷயம் ரொம்ப தப்புன்றதை அவங்க ரிக்ரெட் பண்ணதுமே நல்லா இருந்துச்சு. இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்த சம்பவங்கள். ஸோ அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல சந்திப்போம். தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. நாளை சந்திக்கிறேன். பை கைஸ்.